أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا. أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا. عبيدك يا إله الناس غاو وليس سواك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ரமதானுடைய 8வது நாளை நாம் அடைந்திருக்கின்றோம். அதிகமாக அமல்கள் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. அல் அர்பஊன் நிசாஇய்யா என்ற புத்தகத்திலிருந்து ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகின்றோம். 18 செய்திகள் வரைக்கும் இதுவரைய நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக 19வது செய்தி, சந்தேகம் ஏற்படாது எனும் பட்சத்தில் தேவை இருந்தால் ஆண்கள் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடமும் பேசலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சந்தேகமும் வராது, எந்த குழப்பமும் ஏற்படாது என்ற ஒரு நிலை இருக்குமானால் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலும் பேசலாம் என்கின்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி இம்ராஅத்தின் தபகி இன்த கபர். ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் கடந்து போறாங்க. அவங்க ஒரு கபர் பக்கத்துல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகால இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிகிட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அந்த பெண்மணியிடத்துல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட பேசினாங்க என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு தேவை வருது, அத்தியாவசியமாக ஒரு இடத்துல ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பெண்ணிடத்திலோ ஒரு ஆணிடத்திலோ பேச வேண்டிய இருந்தால் அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லும் அளவிற்கு பேசுவதற்கு அனுமதி உண்டு. சரிங்களா? ஆனா ஒரு பெண் எப்பயுமே ஒரு ஆணிடத்தில், ஒரு அந்நிய ஆணிடத்தில் பேசும்போது முதல் விஷயம், என்ன விஷயம் பேசுறோமோ அதை மட்டும் பேசணும். முதல் விஷயம், என்ன பேசணுமோ என்ன தேவையோ அந்த ஆணிடத்துல, ஒரு ஆணிடத்துல பேசுறோம், ஒரு தேவைக்காக பேசுறோம் அப்படின்னா என்ன தேவையோ அந்த ஆணிடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பேசக்கூடிய உங்களுடைய தோணி, நீங்கள் பேசக்கூடிய போது உங்களுடைய பார்வை, உங்களுடைய அந்த நடத்தை, இந்த விஷயத்திலேயே அவருக்கு விளங்கணும் இந்த பெண் இதற்கு அடுத்து எக்ஸ்ட்ராவா பேசுவதற்கு விரும்பல அப்படிங்கிறது அந்த ஆணுக்கு புரியணும். அது புரியுற மாதிரி உங்களால் பேச முடியும். ஒரு பெண் ஒரு ஆணிடத்துல பேச வேண்டிய வருது, பேசுறீங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு விளங்கணும் நீங்க இதை தாண்டி இதுக்கு மேலாக வேற எந்த விஷயத்தையும் எந்த வார்த்தையும் பேச நான் விரும்பல என்பது வாயில நீங்க சொல்ல வேணாம், உங்களுடைய செயல்பாடுகள்ல அது அந்த ஆணுக்கு விளங்கணும். அப்படி ஒரு பெண்ணால் பேச முடியும், அப்படித்தான் பேசணும். ஏதாவது ஒரு தேவை, எந்த தேவைக்காக நீங்க அந்த ஆண் இடத்துல அணுகுறீங்களோ அந்த தேவையை மட்டும் பேசணும். அந்த ஆணுக்கு புரியணும், இவங்க இதை பேசுறாங்க, அவங்களுக்கு அந்த விஷயம் வேண்டி இருக்கு, அதுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணும், அது தேவையான விஷயத்தை தான் கேட்கணும். அதை தாண்டி இந்த பெண்ணிடத்துல நம்ம பேச முடியாது என்கின்ற சிந்தனையை ஒரு ஆணுடைய உள்ளத்தில் உங்களுடைய வார்த்தை கொடுக்கணும். அப்படித்தான் உங்களுடைய பேச்சு இருக்கணும். அது ஒரு பெண்ணுக்கு முடியும், அது ஒரு பெண்ணுக்கு முடியும், அப்படி பேச முடியும். அப்படித்தான் நீங்கள் பேச வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தஹ்தஅன பில் கௌல், வார்த்தையில் நீங்கள் நளினம் காட்ட வேண்டாம். அல்லாஹு தஆலா நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபலா தஹ்தஅன பில் கௌல், வார்த்தையில் நீங்கள் நளினம் காட்ட வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு அதை எடுத்துட்டு போற மாதிரியான வார்த்தைகளை, செயல்பாடுகளை நீங்கள் உங்களிடத்தில் வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த மாதிரி நீங்க பேச வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப
தேவை ஏற்படுது, ஒரு விஷயம் கண்டிப்பாக இவர்கிட்ட நான் பேசிதான் ஆகணும், வேற நபர்கள் மூலமாலாம் எடுத்துட்டு போக முடியாது, நான் தான் சொல்லி ஆகணும் என்ற விஷயத்த நம்ம பேச போறோம் அப்படின்னா தாராளமாக அவரிடத்தில் நம்முடைய விஷயத்தை சொல்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. ஆனா என்ன பேசணுமோ, என்ன தேவையோ, அவர்கிட்ட நான் என்ன சொல்லணுமோ, அவர்கிட்ட இருந்து நான் என்ன கேட்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக அந்த இடத்துல பேசணும். அதுல தேவையில்லாத விஷயங்கள் நம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு வெளிப்படக்கூடிய வடிவத்துல நம்மளுடைய செயல்பாடு, நம்முடைய பார்வை, நம்முடைய சிரிப்பு அவரிடத்துல அவர் பேச்சை வளர்ப்பதற்கு ஓகே இவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பேசலாம் போல என்ற சிந்தனையை அந்த ஆணுக்கு ஏற்படுத்திடக்கூடாது. அதுக்கு அதான் சொல்றாங்க, அது நோயுடைய உள்ளத்தில் நோயை ஏற்படுத்தும். ஏற்கனவே அவர் கொஞ்சம் பலகீனமான நபரா இருக்காரு அப்படின்னா உங்களுடைய இந்த பார்வை, உங்களுடைய இந்த பேச்சு, உங்களுடைய இந்த நளினம் அவருடைய உள்ளத்தில் நோயை ஏற்படுத்தும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஆண் எப்படி படைக்கப்பட்டுள்ளான் என்பதை நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். இப்படிதான் ஒரு ஆண் இருப்பான். எந்த ஆணா இருந்தாலும் சரி, எவ்வளவு தக்குவாவுடைய ஆணா இருந்தாலும் சரி, தக்குவா உச்சகட்ட தக்குவா உள்ளாரு, பயான் பண்ணக்கூடிய ஆளு, அப்ப அவர்கிட்ட நம்ம தாராளமா பேசலாம். அப்படி இல்ல, எல்லாருக்கும் நிலைமை அதுதான். எல்லாருக்கும் நிலைமை, அவருடைய உள்ளத்துடைய நிலைமை அதுதான். யாரு எந்த ஒரு ஆணிடத்தில் நீங்கள் ஒரு அந்நிய ஆணாக, இப்ப நம்ம சொன்னோம்ல இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட், இந்தந்த ஆண்களில் தான் உங்களுக்கு மகரமான ஆண்கள், இவர்களுக்கு தான் நேரடியாக தாராளமாக விரும்பிய விஷயத்தை பேசுவதற்கு அனுமதி உண்டு என்று. அது அல்லாத அந்த லிஸ்ட்ல இல்லாத வேறு எந்த ஆணாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் பேச்சை குறைச்சிக்கணும். பேச்சை குறைப்பது என்றால் என்ன தேவையோ, என்ன பேசணுமோ, எந்த விஷயத்த பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அதை எப்படி பேசணும் அப்படின்னா அவருக்கு விளங்கணும், நான் இதுக்கு மேல அடுத்த வார்த்தைய தேவையில்லாம கூடுதலா பேசுவதற்கு நான் சுத்தமா விரும்பல என்பது அந்த ஆணுக்கு தெரியல. அந்த அடிப்படையில நம்முடைய பேச்சுக்களை ஒரு பெண் ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல ஒரு அனுமதி அல்லாஹ்வுடைய தூதர் தர்றாங்க. இவன் தேவைக்கு ஒரு ஆண்கிட்ட பேசவே கூடாது, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நிர்பந்தமான சூழலிலும் ஒரு ஆணிடத்தில் நீங்க பேசக்கூடாது, ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லல. தேவைக்கு கட்டாயமான ஒரு நேரங்கள்ல பேசலாம். ஆனா என்ன சொல்லணுமோ, என்ன வார்த்தை பேசணுமோ, என்ன விஷயம் அங்க சொல்லப்படணுமோ அதை மட்டும் தெளிவாக விளக்கமாக சொல்லணுமே தவிர அதோடு கூடுதல் குறைவான வார்த்தைகளை போட்டு நாம் அவர்களிடத்தில் பேசக்கூடாது. அவர்கள்ட்ட நம்ம தெரியப்படுத்தணும், எனக்கு இதுக்கு மேல வேற அதிகமான வார்த்தைகள் எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் அவங்கள்ட்ட சொல்லணும் என்பதை வார்த்தைகளில் சொல்வதல்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல அவருக்கு வெளிப்படுத்தணும் என்கின்ற விஷயத்தையும் நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? ஹைர். அடுத்ததா 20வது செய்தி, ஒரு பெண் ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு 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 ஆணை பார்க்கும்போது தன்னை அவர்களிடத்தில் மணந்து கொள்ளுமாறு கேட்டல். அதாவது ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு நல்ல ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கும்போது அவர்களிடத்தில் மணந்து கொள்ளுமாறு கேட்டல். இதுக்கு வரைமுறைகள் உண்டு. இந்த செய்தியை நாம சொல்லிடுறேன். ஜாத் இம்ராத்துன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வர்றாங்க. தாரிது அலைஹா நஃப்ஸஹா, தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட. ஃபகாலத் அல்லக ஹாஜத்துன் ஃபீ, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை விட ஒரு சிறந்த ஆணை வாழ்க்கை துணையாக எந்த பெண்ணும் பெற முடியாது. எல்லாருக்கும் ஒரு நல்ல துணை வேண்டும், ஒரு நல்ல மனிதர் எனக்கு துணையாக வேண்டும், ஒரு சாலிஹான மனிதர் எனக்கு துணையாக வேண்டும் என்ற எண்ணம் தான் எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணின் மீது இருக்கும், எந்த ஒரு பெண்ணுக்கும் ஆணின் மீது இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு சிறந்த ஒரு ஆணை ஒரு துணையாக வேற எந்த பெண்ணாவது பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த அடிப்படையில அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, என்னை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படியே அந்த பெண்ணு கேட்கிறாங்க. ஃபகாலத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிற்காலத்துல இந்த செய்தியை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபகாலத் இப்னத்துஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பெண் பிள்ளை சொல்றாங்க, மா அகல்ல ஹயாஅஹா, என்ன வெக்கமே இல்லாம இப்படி கேட்கிறாங்க, என்ன வெக்கம் குறைஞ்ச நிலையில, அகல்லன்னா மிக குறைஞ்ச வெக்கத்தோட, வெக்கம் இல்லாம இந்த மாதிரி வெளிப்படையா வந்து ஒரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு இப்படி கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் போது ஃபகால, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹிய கைரும் மின்க், அவள் உன்னை விட சிறந்தவள். அந்த பெண், நான் விளக்கம் சொல்றேன் ஏன்னு, உன்னை விட சிறந்தவள். அரதத் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸஹா, தன்னை திருமணம் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாலே அந்த பெண் உன்னை விட சிறந்தவள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த பெண் சிறந்தவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதற்கான காரணம் என்ன? சிறந்த மனிதர், மறுமைக்கு போதுமான மனிதர். நம்மிடத்துல ஏதாவது மறுமை மார்க்க ரீதியான பிரச்சனைகள் நம்மள்கிட்ட இருக்குமானால் அதை சரி செய்யக்கூடிய மனிதர்.
நமக்கு அப்பப்ப உபதேசம் செய்யக்கூடிய மனிதர், அல்லாஹ்விடத்தில் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய மனிதர் என்பதற்காகத்தான் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டார். அப்படிதானே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை அந்த பெண் கேட்டதற்கான காரணம் இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை விட உலக ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, ஒரு சிறந்த ஒரு ஆணை வேறொரு பெண் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. அந்த அளவிற்கு இருக்கிற காரணத்தாலதான் மர்மை மார்க்கம் என்கின்ற ஒரு விஷயத்திற்காகத்தான் அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டாள். அதனாலதான் சொல்றாங்க, அவள் உன்னை விட சிறந்தவள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ஆண், அவரை பற்றி உங்களுக்கு தெரிய வருது, ஒரு நல்ல சாலிகான ஒரு மனிதர், மார்க்க விஷயங்களில் நல்ல ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர், திருமணம் செய்து கொண்டால் நீதமாக சரியான முறையில மார்க்கத்தின் பாதையில என்னை வழிநடத்துவதற்கு தகுதியான ஒரு ஆண் என்பது உங்களுக்கு சரியாக உண்மையில் தெரிய வருமானால், உங்களுக்கு உண்மையிலேயே அவரை பற்றி இந்த மாதிரி தெரிய வருது, மேலோட்டமாக தெரிய வருது அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல பாக்குறீங்க, ஒரு சில விஷயங்கள் அவர்களை பற்றி தெரிய வருது, ஒரு நல்ல ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த சிந்தனை வரும். ஏன்னா யாரோ ஒரு ஆளு எப்படியோ யாரோ பார்த்து விளக்கம் இல்லாம யாருமே தெரியாமல் திருமணம் செய்வதை விட, ஒரு ஆண் என்று தெரியுது, அவர் ஒரு மார்க்கப்பற்றுள்ள மனிதர் என்று தெரியுது, மறுமை விஷயங்கள்ல அவர் சரியானவராக இருக்கிறார் என்பது ஓரளவுக்கு தெரிய வந்தால், நாம் நேரடியாக அவர்களிடத்தில் சென்று சொல்வதற்கெல்லாம் அனுமதி இல்லை. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்டது, அதனால அங்க வேற சட்டம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நாம் நேரடியாக சென்று சொல்வதற்கு, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யாருக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தெரிய வருது, நல்ல மார்க்கப்பட்டுள்ள சாலிகான பெண்ணுன்னு தெரிய வருது, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை நல்ல மார்க்கப்பட்டுள்ள சாலிகான ஒரு ஆண் தெரிய வருது அப்படின்னா, முதல்ல அவர்களை பற்றி நல்ல முறையில் யார் மூலமாக அதை விசாரித்து, ஏன்னா நம்ம வெளியில் பார்க்கிற தோற்றம் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளக்காவர் வேற மாதிரி இருக்க வாய்ப்புண்டு, சரிங்களா? வெளியே நல்லா தாடி வச்சிருக்கலாம், நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளலாம், வெறுமனே இந்த தோற்றத்தை மட்டும் வைத்து ஒருவரை தக்வாவுடைய மனிதர்னு முடிவுக்கு வந்துட முடியாது. ஒரு பெண்ணை பாக்குறோம், பயான் நிகழ்ச்சிகளுக்கு வராங்க, மற்ற விஷயங்களுக்கு சரியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் தக்வாவுடைய பெண் என்ற ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. இது ஒரு அடையாளம், இது மார்க்கப்பற்றுக்கான ஒரு அடையாளம். இந்த ஒரு அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவர்களை பற்றி விசாரிக்க சொல்லலாம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு நல்ல மனிதர் மாதிரி தெரியுது, இது ஒரு நல்ல பெண் மாதிரி தெரியுது, அல்லது இவர் ஒரு நல்ல ஆண் மாதிரி தெரியுது, இவரை பற்றி விசாரிக்கிறோம், உண்மையிலேயே அவர் அவருடைய குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, மற்ற வணக்க வழிபாடுகளிலும் சரி, மற்ற விஷயங்களும் ஒரு நல்ல மனிதர் தான், தக்வா உள்ள மனிதர் மாதிரி தான் தெரியுது, சாலிகான மனிதர் மாதிரி தான் தெரியுது, திருமணம் செய்து வைத்தால் நல்ல முறையில பார்த்துக்க கொள்ளக்கூடிய ஒரு ஆண் மாதிரி தான் தெரியுது என்ற அளவிற்கு இருக்குமானால், அப்போ தன்னுடைய தந்தை மூலமாகவோ அல்லது தாய் மூலமாகவோ யார் மூலமாகவாவது அவர்களிடத்தில் பேச சொல்லி இப்படி இந்த ப்ராசஸ ஆக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி நல்ல முறையில் விசாரித்து திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொள்ளலாம். இது சிறந்ததுதான். ஏனென்றால் மார்க்கம் தான் இங்க முன்னிலையில இருக்கு, மார்க்கம் தான் முன்னிலையில இருக்கு எனும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது சிறந்தது. மார்க்கம் தான் எனக்கு தேவை. ஒரு மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண் அல்லது மார்க்கப்பற்றுள்ள ஒரு ஆண், அவரு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சரியாக கட்டுப்பட்டு மறுமை வாழ்க்கை தான் பெருசு என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு பெண் எனக்கு வேண்டும், ஒரு ஆண் எனக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவருடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நடக்குமானால் இது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனா அந்த எண்ணத்தினுடைய போர்வையை போத்திட்டு தன்னுடைய மனவீச்சைப்படி போனா அது ஷைத்தானிய காரியமா போயிடும், சரிங்களா? போர்வை அந்த மாதிரி இருக்கும். அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு நல்ல மனுஷன் போர்வை போத்திட்டு கீழே ஃபுல்லா வேற சிந்தனை போச்சுன்னு வைங்களேன், வேற காரணங்களுக்காக, வேற முன்னோட ஜாகிலிய விஷயத்துக்காக போச்சுன்னா அது நாசமா போன ஒரு சைத்தானிய காரணமாக, சைத்தானிய செயல்பாடாக போரிடும். சரியாக அதுதான் சிந்தனை, அதுதான் எண்ணம். மறுமையில வெற்றிக்காகத்தான் நான் இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன், மறுமையுடைய வெற்றிக்காகத்தான் நான் இந்த ஆணை தேர்ந்தெடுக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் உங்களுடைய தேர்ந்தெடுப்பு இருக்குமானால் அதை தன்னுடைய தந்தையிடத்திலோ தன்னுடைய தாயிடத்திலோ வெளிப்படுத்தி அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண் சொன்னா, இப்ப தந்தையுமாக தாயாகவும் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே இதற்காகத்தான் உங்களுடைய பெண் ஒரு ஆணை கையை காட்டுறாங்க அப்படின்னா, இந்த ஆணை பற்றி விசாரிங்க அப்படின்னா, நீங்க அவங்களை தப்பா நினைக்க வேண்டிய தேவையும் இல்லை. நீங்க அவர்களை பற்றிய ஒழுக்க விஷயத்திலேயோ மற்ற விஷயத்திலேயோ தப்பா நினைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க பார்க்கலாம், அந்த ஆணை பற்றி விசாரிக்கலாம், உண்மையிலேயே அவர் சரியான ஆண் தானா, மார்க்கப்பட்டுள்ள ஆண் தானா, உண்மையிலேயே மறுமைக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தால் அவரை விட உண்மையிலேயே உங்களுக்கு சிறந்த ஒரு ஆண் உங்களுடைய பிள்ளைக்கு கிடைக்க போவதும் கிடையாது, சரிங்களா? இந்த சட்டங்களை எல்லாம் நம்ம சரியான முறையில புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மறுமைக்காக
தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில், தானாக தேர்ந்தெடுப்பதில், அதை தன்னுடைய உறவினர்கள் மூலமாக தெரியப்படுத்துவதில் பிரச்சனை கிடையாது என்கின்ற ஒரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு பெண் அவளது விருப்பமின்றி திருமணம் முடித்து வைக்கப்படக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கான மிக முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, யாரை அவர்கள் திருமணம் செய்ய போகிறார்களோ அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முழுமையான ஒப்பந்தம், அவர்களை திருமணம் செய்வதற்கு அவங்களுக்கு முழுமையான ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை அவர்கள்ட்ட இருக்கணும். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆணை முழுமையாக பிடிச்சிருக்கணும். திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த ஆணை அவர்கள் தயாராக இருக்கணும். வீட்டுல இவங்களா பார்த்து இதை விட நல்ல பையன்லாம் உனக்கு கிடைக்காது, நல்லா சம்பாதிக்கிற பையன், நல்ல குடும்பத்தில் உள்ள பையன், எங்களுக்கு நல்லா தெரியும் என்ற காரணத்திற்காகலாம் உங்களுக்கு ஒரு பையன் சிறந்த முறையில படுறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கு நிர்பந்திப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரி ஒரு திருமணத்தை பெற்றோர்களோ உறவினர்களோ செய்து வைப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்படி செஞ்சு வச்சா அந்த திருமணம் ரத்து, அது திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. செய்தி பாருங்க. அதாவது அன்ன ஜாரியத்த பிக்ரன் அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இளமையான ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, சொல்றாங்க, அன்ன அபாஹா ஸவ்வஜஹா வஹிய காரிஹத்துன், அவள் வெறுக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு தன்னுடைய தந்தை ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒரு ஆணை, இங்க என்ன நிகழ்வு நடந்திருக்கும்? அந்த தந்தைக்கு அந்த ஆண் வந்து நல்ல பையன், இந்த மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்காது என்ற ஒரு சிந்தனை அவருக்கு அந்த ஆணுக்கு இருந்திருக்கும். பெண்ணுக்கு, என் பொண்ணுக்கு நான் பார்த்து வைக்கிறதா சிறந்த மாப்பிள்ளை, எனக்கு பார்க்க தெரியாதா என்ற அடிப்படையில அவரு அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. அதான் இங்க நடந்திருக்கு. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வாப்பா ஒரு ஆணை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க, எனக்கு அந்த ஆணை பிடிக்கல. பிடிக்காததுக்கு காரணம்லாம் தேவையில்லை, முகம் மட்டுமே கூட காரணமா இருக்கும் பிடிக்காததுக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்குமா? இருக்கட்டும், எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிக்கலன்னா பிடிக்கலதான், வாழ முடியாது. அவர் நல்ல மனிதரா இருக்கலாம், சரிங்களா, நல்ல குணமுடைய மனிதரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும். அந்த பெண்ணுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், பிடிக்கலதான். ஒரு ஆண் இருக்கான், ஒரு பெண், ஒழுக்கமான பெண், உச்சகட்ட ஒழுக்கமான ஒரு பெண், ஆனா அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிக்கலன்னு வைங்களேன், பிடிக்கலதான். என்ன பண்ண முடியும்? பிடிக்கலன்னா பிடிக்கலதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல சகிச்சுக்கிட்டு வாழ்வது என்பது, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிருவீங்க, வாழ்றது அவங்க இல்ல. அடுத்து 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அவங்க வாழணும். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கதான் சமாளிக்கணும், சரிங்களா? சோ அவங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எல்லாம் போறதற்கு 2 பேருடைய மனம் ஒத்து போகணும், பிடிச்சவங்களா இருக்கணும். பிடிக்காத ஒருத்தரை வெறுத்த நிலையிலேயே கல்யாணமே ஆரம்பிச்சுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து உள்ள எல்லா இடத்திலும் ஷைத்தான் தான் விளையாண்டு கொண்டு இருப்பானே தவிர அங்கு மார்க்கத்திற்கான ஒரு சூழல் இல்லாம போயிடும். அப்ப இது நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பெண் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, அவரை எனக்கு பிடிக்கல, ஆனா என்னுடைய தந்தை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஹய்யரஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படின்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அந்த பெண்ணிட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஃபஹய்யர அப்படின்னா அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கால் உங்களுக்கு அந்த ஆணை பொருந்தி கொண்டு அவரை பிடிச்ச மாதிரி நினைச்சு கொண்டு அவரை பிடிக்க வச்சு வாழ முடியுமானால், தந்தை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு, பாருங்க உங்களுக்கு பிடிக்குதா பாருங்க, பிடிச்சா உங்களால வாழ முடியும்னா வாழுங்க, இல்லையா நீங்க அவரை சொலா கேட்டு தலாக்க வாங்கிக்கிறங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர். இங்க தலாக் வாங்குறதுக்கான காரணம் என்ன? வெறுமனே அந்த ஆணை அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி திருமணங்கள் நடத்தி வைக்கப்படக்கூடாது. நீங்க ஒரு ஆணை பாக்குறீங்களா, உங்க பெண்ணுக்காக ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறீங்களா, அந்த ஆணை பற்றி அந்த பெண்ணுக்கு சொல்லுங்க, அவரை பற்றி விளங்கப்படுத்துங்க, அவர் யாருங்கிறத காட்டுங்க, சரிங்களா? அவர் எப்படிப்பட்ட மனிதர், மார்க்க விஷயத்துல நீங்க ஒரு மார்க்கத்தை ஒரு அடிப்படையாக கொண்டு ஒரு பெண் ஒரு ஆணை பாக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆணை பத்தி அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தணும். இந்த மாதிரி இந்த காரணத்துக்காகத்தான் நான் அவரை உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன், இவர் தான் அந்த ஆண் பாரு அப்படின்னு அந்த பெண்ணுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். அதை தாண்டி அந்த பெண்ணுக்கு பிடிச்சா ஹைர், பிடிக்கலையா பிடிக்கலதான், வேற ஆணைதான் பார்க்கணும், வேற வழி கிடையாது. நீங்க அந்த இடத்துல ஏன் இவ்வளவு நல்ல பையனை உனக்கு ஏன் பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்காதே என்றெல்லாம் பேசி பிரயோஜனம் அல்ல. ஏன்னா பார்க்கும்போது பிடிக்கிறது தான், பிடிச்சாதான் திருமணம். திருமணத்திற்கான ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதற்கான அடிப்படையான ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும். அது இல்லாம திருமணம் என்ற ஒன்று கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை தான் பார்க்கிறோம், சரிங்களா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க பிடிச்சிருந்தா நீங்க சேர்ந்து வாழுங்க. ஃபஹய்யர, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்டயே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு பொருந்தி போகக்கூடிய வடிவத்துல அந்த ஆண் இருக்காரா பாருங்க. வெறுமனே உங்க தந்தை உங்களுக்கு தேர்வு செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க விட வேணாம்.
தந்தை தேர்வு செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக நீங்க விட வேணாம். பாருங்க, பிடிக்குதா பாருங்க, வாழ முடியுமா பாருங்க, பொருந்தி போகுதா பாருங்க, இல்லையா நீங்க தாராளமா அந்த ஆணை விட்டு பிரிஞ்சு கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம ஊர்கள்ல இந்த பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனை நமது ஊர்கள்ல உண்டு. சரிங்களா? அப்ப இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் ஒரு தந்தை ஒரு தாயாக ஒரு பெண்ணுக்கு நான் பெத்து வளர்த்த என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு துணையை தேர்வு செய்யக்கூடாதுன்னா தாராளமா நீங்க தேர்வு செய்யுங்க. ஆனா அந்த தேர்வை உங்களுடைய பெண்ணிடத்துல காட்டி, இதற்காக தான் நான் தேர்வு செஞ்சேன், இந்த பையன் இந்த மாதிரி, இந்த அளவுக்கு உனக்கு பொருத்தமானவன், இந்த இவர் தான் அந்த பையன் பாரு அப்படின்னு அந்த பெண்ணிடத்துல வெளிப்படுத்தி முழுமையான அனுமதி அந்த பெண்ணிடத்துல வாங்கணும். முழுமையாக அந்த ஆணுக்கும் இதே மாதிரிதான். ஆணுக்கும் இதே மாதிரி நிலைகள் உண்டு. வாப்பாவோ அம்மாவோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த ஆணுக்கு விருப்பமே இல்லாத நிலையில அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு, இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க விருப்பம் இல்லாத நிலைமையில அவர்கள் இருவரையும் நீங்க சேர்த்து வச்சீங்க அப்படின்னா, திருமணம் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா, அங்க ஒரு இணக்கமே இருக்காது. எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை வரும், எல்லா விஷயத்துக்கும் சண்டை வரும், எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. அந்த நிலை ஏற்படும். இப்படி நீங்க விருப்பம் இல்லாமல் 2 பேரை சேர்த்து வச்சீங்க அப்படின்னா, அப்ப நல்ல முறையில இதை புரிஞ்சு கொள்ளணும். தாராளமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு துணையை தேர்ந்தெடுப்பதற்கான முழுமையான அனுமதி உண்டு. ஆனால் தேர்ந்தெடுத்த அந்த துணையை தன்னுடைய அந்த பிள்ளைகிட்ட காட்டி அவர்களுக்கு முழுமையான அனுமதி பெற வேண்டும். அவங்க முழுமையா ஏத்துக்கிட்டாங்க, முழுமையா ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா நீங்கள் திருமணம் செய்து வைக்கலாம். இல்ல, நீங்கள் சிறந்த பொருளை தேர்வு செஞ்ச அந்த ஆணையோ பெண்ணையோ உங்களுடைய பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னா அங்க முடிஞ்சிருச்சு. அங்க திருமணம் செய்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களில் வாழ்க்கை அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.